ஹாய் வணக்கம் உறவுகளே! வெல்கம் டூ குறை தீர்க்கும் குகன் சேனல். இது வந்து டியூஸ்டே எடுத்த விளாகு. இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன். சாரி. டியூஸ்டே அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் மட்டும் தான் பண்ணேன். அந்த அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு, ஆ வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை போட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏத்திட்டு, 6 விளக்கு ஏத்துனாலும் ஏத்தலாம். இல்ல 1 விளக்கு ஏத்தலாம். என்னால முடிஞ்ச போற்றிகள், எனக்கு தெரிஞ்ச போற்றி, ஸ்லோகம் என்னென்ன தெரியுமோ திருப்புகழ் அது எல்லாமே சொல்லி முருகப்பெருமானை வணங்கிட்டு அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வந்து பால் தான் வச்சிருந்தேன். பால் காசி அதில் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு முடிச்சிட்டேன். இந்த பூஜை எந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரை, அதாவது மதியானம் 1 to 2 இதுதான் செவ்வாய் ஓரை. அந்த டைம்ல நீங்க பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பு. நீங்களும் செவ்வாய்க்கிழமையில வேல் இல்ல விக்கிரகம் முருகப்பெருமானுடைய வேல் விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் நீங்க வைக்கலாம். வெற்றிலை தீபம் போட முடிஞ்சாலும் போடலாம். இது செய்யணும் அது செய்யணும் இல்லை, எது உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே முருகப்பெருமான் ஏத்துப்பாரு. பட் வேலும் விக்கிரகமும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க பாலாபிஷேகம் உங்களால என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அது பண்ணலாம். மினிமம் பாலாபிஷேகமாவது பண்ணணும். நம்மளால முடிஞ்ச போற்றிகள் சொல்லும் பொழுது அந்த வேலுக்கும் முருகப்பெருமானோட விக்கிரகத்துக்கும் சக்திகள் கூடும். முருகப்பெருமான் அருள் நம்மளுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். அவ்வளவுதான். போற்றிகள் சொல்லும்பொழுது பூ போட்டுட்டே நம்ம சொன்னோம்னா இன்னும் சிறப்பு. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். நைவேத்தியம் பால் கொடுத்துட்டு தூபாராதனை தீபாராதனை காமிச்சிட்டு அன்றைய பூஜையை முடிச்சுக்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க